சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் போலீஸ் காவலில் மர்ம மரணம் அடைந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மதுரை நீதிமன்றத்தில் ஆகாஷ் அளித்த மரண வாக்குமூலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரவேலு, வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் என்பவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார். இது குறித்தான செய்திகள் வெளியாகும் நிலையில் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி மாவட்ட காவல்துறை தலைவர் வெங்கட்ராமன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகள் நேற்று முதல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணையின் போது போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும், 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என பல்வேறு அறிவுறுத்தலை செய்திருந்தனர். ஆனால் இந்நிலையில் 4வது நாளாக இன்றும் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்காக வந்தது. அப்போது விசாரணையில் காவல்துறையினர் ஆகாஷின் காலை உடைத்தனர், கீழே விழுந்ததாக கூறுமாறு மிரட்டியதால் அவ்வாறு கூறினேன் என ஆகாஷின் வாக்குமூலம் நகல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது மிகவும் பெரும் பேசுபொருளாக ஆகியுள்ளது. அதாவது காவல்துறையினர் மேலப்பசலை மேம்பாலத்தில் இருந்து ஆகாஷ் தப்பி ஓடும்போது குதித்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறி தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆகாஷ் வாக்குமூலத்தில் காவல்துறையினர் காலை உடைத்து தன்னை கீழே விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்குமாறு கூறியதாக தெரிவித்துள்ளனர். அதாவது மானாமதுரை சிவகங்கை சாலையில 4 காவல்துறையினர் சீருடை அணிந்த காவல்துறையினர் தனது கண்களை கட்டிக்கொண்டு அழைத்து சென்றதாகவும், அந்த பகுதியில் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு தனது காலில் அடியில் கல்லை வைத்து மேலில் ஈரச்சக்கை போட்டு இரும்பு ராடால் தாக்கியதில் தனது எலும்பு உடைந்து ரத்தம் சொட்ட அலறியதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தன்னை வேறு நீதிபதிகள் வெளியில் யாரும் கூறினாலும் கீழே விழுந்து உடைந்து விட்டதாக கூறி அச்சுறுத்தியதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குமூலத்தின் நகல் தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு மாற்றம் செய்து சிபிசிஐடிக்கு மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர், முதல்வர் வருகையின் போது போக்குவரத்தில் பாதை மாற்றப்படுகையில் பொதுமக்களுக்காக இந்த போராட்டத்தில் மாற்றம் செய்யலாமே என நீதிபதி விக்டோரியா கௌரி கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் குழுவை அமைத்து போராட்டம் நடத்துபவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைதியான முறையில் போராட்டத்தை தொடர வேண்டும் என்று மதுரை அமர்வு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபடுகள் இதனை மறுத்தால் நீதிமன்றமே போராட்டத்தில் அந்த பகுதியில் இருந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த உத்தரவிடப்படும் என்ற எச்சரிக்கையும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற கடுமையான எச்சரிக்கையும் போலீஸ் மீது குற்றச்சாட்டும் இன்று நீதிமன்றத்தில் வெளியாகியுள்ளது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா.